விஜயனுடைய பேச்சு நீங்க குறிப்பிட்டது போல தனி மனித தாக்குதலா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி அது திமுக எதிர்ப்பா இருக்கு அப்படின்றத மட்டும் தான் பாக்குது. விஜயனுடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்றது இருக்குல்ல, அது திமுக எதிர்ப்பை கடந்து திமுக கூட்டணி எதிர்ப்பு அப்படின்ற நிலையை இன்னும் அடையல அப்படின்றதான் பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனங்களை பெரிய அளவில் அவர் வைக்கிறத பார்க்க முடியல. அது என்ன காரணமா இருக்கும்? அது அவர் கூட யாராவது சேர மாட்டோமான்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அவர் ஏடிஎம்கே குறித்தே பேசுறது இல்லையே, திமுக கூட்டணியை குறித்து பேசுறது இல்லைன்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே குறித்து பேசுறாரா? அவர் என்ன சொல்லி வந்திருக்கார் களத்துக்கு? நாகப்பட்டினத்தில் அடிப்படை வளர்ச்சி இல்லை அப்படின்னா 50 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக இரண்டையும் தானே சொல்றாரு. இல்லையே, அதிமுக பேரே சொல்லி அவர் அதிமுக பேரே சொல்லலையே. வளர்ச்சி இல்லைன்னா 2 பேருக்கும் பங்கு இருக்குல்ல அதில். அப்படி சொல்லலையே, அவர் சொல்லலையே. அதிமுக குறித்து நேரடியான விமர்சனத்தை அவர் எங்கே வச்சிருக்கார், எங்கே பேசுகிறார்? அதிமுக அவரால் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சியா இல்லையா? அதே நேரத்தில் அவருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றப்ப அவர் அதிமுகவை பட்டியலையே வைக்கல அப்படின்லாம் பார்க்க முடியுது. மக்கள் வச்சிருக்காங்களா இல்லையா? அதிமுக எதிர்கட்சியா இல்லையா? அதிமுக இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அதிமுகக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காடு இருக்கா இல்லையா? 20 விழுக்காட்டுக்கு மேலே அந்த கட்சிகிட்ட இப்பவும் வாக்கு இருக்கா இல்லையா? இப்பவும் அந்த கட்சி பெரிய கட்சியா இல்லையா? புகழ்பெற்ற இரட்டைகளம் சின்னம் இருக்கா இல்லையா? அதிமுக அவ்வளோ எளிதில் கலந்து போயிட முடியுமா? அப்போது ஒரு கட்சி இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது, ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்த கட்சி. அந்த கட்சியை நீங்கள் எப்படி அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண முடியும்? அப்போ அந்த கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கட்சியை நீங்கள் இப்போது எதிர்த்தா தானே நீங்கள் அந்த கட்சியை தாண்டி திமுக வெர்சஸ் தாவாய்க்கான்னு வரும். அந்த கட்சியை நீங்கள் எதிர்க்காமல் எப்படி வரும்? நீங்கள் திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்க? திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அதனால தானே எதிர்க்கிறீங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண முயற்சி பண்ணுறாரு, மடைமாற்றம் செய்ய முயற்சி பண்ணுறாருன்னு பார்க்கலாம்ல. இந்த போட்டி களத்தை இதுவரைக்கும் திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த மக்கள் மனதில் தாவேக்கா திமுகன்னு மாற்றுவதற்கான முயற்சியாக பார்க்கலாம்ல. அது அவர் விருப்பம். ஆனால் அதிமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் திமுக இருப்பை ஒத்துக்கிட்டார், அதிமுக இருப்பை தான் இப்போ கொஸ்டின் பண்ணுறாரு. அப்போ இதை பற்றி யார் கவலைப்படணும்? அதிமுக கவலைப்படணும். அதிமுக கவலைப்படட்டும். கவலைப்படாமல் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஏன் கவலைப்படாமல் இருக்காங்க? ஒருத்தர் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாரு. அது பேர் ஒவ்வொரு மேடைகளையும் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டின்னு எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியும், எலிமினேட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அங்கே ரியாக்ட் பண்ணணும்ல. அப்போ உள்ளூர ஒரு உறவு இருக்குது பாருங்கள்.